ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். பொம்பளை குழந்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். வீட்டில் ஒரு பொம்பளை குழந்தை இருந்ததுன்னா அந்த மகாலட்சுமியோட நடமாட்டம் வீட்டில் அதிகமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. அது கஷ்ட நஷ்டங்கள் அந்த பொம்பளை குழந்தையால் இருந்தாலுமே இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு தெய்வாம்சம் அப்படிம்பாங்க. அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் நித்யஸ்ரீ. அவள் பிறந்ததுக்கப்புறம் அவள் பிறந்ததே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. டாக்டர் சொன்னது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்படி பல கஷ்டங்களை தாண்டி அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவளை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். 10 நாள் கழித்து 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ டாக்டர் சொன்னதெல்லாம் இப்போ நினச்சாலுமே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி அவள் இன்றைக்கி அடுப்படியில் நின்று ஒரு சமையல் பண்ணுறா அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மனநிலையை நான் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் ரொம்ப காலம் ஆச்சு. எடுத்த உடனே எதுவுமே சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி கேட்டு கேட்டு செய்கிறா. என்னுடைய வீடியோக்களில் பார்க்குறீங்க, இல்லை முன்னாலேயும் பார்த்துருப்பீங்க, இப்போயும் பார்த்துட்டு வரீங்க. இந்த நிலைமை மாறும். இன்னும் ஃபஸ்ட்டில் ஒன்றுமே செய்ய மாட்டா, இப்போ கேட்டு கேட்டு செஞ்சிகிட்ருக்கா. இன்னும் ஃப்யூச்சரில் அவளாக போயிட்டு எல்லாமே செஞ்சிட நிலமை வரணும். அப்போ தான் என்னுடைய சக்ஸஸ் ஃபுல்லாகும். அந்த ஒரு நிலைமைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி சமையல் பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவளே வந்தா. எந்த ஒரு வற்புறுத்தலாம் கிடையாது. செய்யறேம்மா செய்கிறேன், ஓகேவா, அவ்வளோதான். இல்லையா, சரி ஓகே இப்போது இந்த 2 வார்த்தை தான் எங்களுக்குள்ள கான்வர்சேஷன். அவள் விருப்பப்பட்டு செய்கிறது தான் இந்த வேலைகள்லாம். 5 விளையாது 50 விளையாதுன்னு பழமொழியும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ நிறையா நம்ம குழந்தைங்களை செல்லம் கொடுத்துட்டு வரோம். அது எந்த அளவுக்கு குழந்தைங்க வாழ்க்கையில் பாதிக்குது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும், இப்போ தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது தான் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா இட்லி மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க, அம்மா மிளகா பொடி கொடுத்துருவாங்க, அம்மா இட்லி பொடி கொடுத்துருவாங்கன்னு அம்மாவே சார்ந்திருக்கிற எல்லா குழந்தைங்களோட வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு முடிவெடுத்து சரியோ தப்போ அவங்க செய்ய ஆரம்பிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து நம்ம கிட்ட இருந்து எல்லா வேலைகளையும் கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி காய்கறிகள்லாம் போட்டு ஒரு வெஜ்ஜு குருமாவும் சப்பாத்தியும் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க மனசில் பதிய வைக்கணும். சமையல் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்மளே சொல்கிறோம், அப்பா எப்படா சமைச்சு போட்டு படுப்போம், எப்படா வெளியில் வரும்னு சொல்லி நம்மளே சலிச்சுக்கிறோம். நம்ம கிச்சனில் இருந்து சொல்கிற எல்லா நெகட்டிவ் வார்த்தைகளும் சமையலில் தான் ஆட் ஆகும். அதனால் கிச்சனில் சமைக்கும்போது எந்த ஒரு முக்கல் முணக்கணும் இல்லாமல் ரொம்ப அன்பாக, முடிஞ்சால் என்ன உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க, முடியலையா வேறு என்ன ஆப்ஷனோ அதை பார்க்கலாமே தவிர நம்ம சலிப்பாவோ இல்லை வெறுப்பாவோ சமையல் பண்ணவே கூடாது. அதனால தான் ரொம்ப சிம்பிள்மாக செய்யலான்னு சொல்லி குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே அவங்களை மனநிலை தயார்படுத்திடணும். எல்லா காய்கறிகளையும் வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணி இதையும் போட்டாச்சு. அரைச்சி தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம்லாம் அரைச்சி வச்சு இது ஒரு குருமா குழம்பு தான் சப்பாத்திக்காக செஞ்சுட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியான வேலையை எப்படி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் அவங்க மனசில் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு தயாராகிடுவாங்க. செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாகவும் அவங்களுக்கு முடியும். அவள் என்னெல்லாம் பண்ணுறா பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அவளும் செய்வாள். அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் தண்ணி ஊற்றி அப்படி தான் செய்வேன். கைப்படாமல் அழகாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக எடுத்துட்டா. இந்த மாதிரி கண் பார்க்குறத கை செய்யணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை குழந்தைங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு விதத்தில் அது சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. நித்யஸ்ரீ இப்படி இருக்காளே, இன்னும் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ என்னமோன்னு ரொம்ப பயமாக தான் இருக்குது. நம்ம சமையல் மட்டும் கற்றுக் கொடுக்குறோம், வேறு என்ன அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, வாழ்க்கைக்கு என்ன தேவை, இப்படி நிறையா விஷயங்களை நான் இன்னும் யோசனையிலே தான் இருக்கேன். இது வரைக்கும் வளர்த்த வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இப்போ தான் ரொம்ப மனசு படபடப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே என்னால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மனசு கஷ்டத்தோடு தான் நான் இருக்கேன். ஒரு ஆறுதலாக நான் யார்கிட்ட போகிறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. சரி ஓகே, நம்ம இதுவும் கடந்து போகுங்கிற வாழ்க்கை ஒரு தத்துவத்தை தான் கொண்டு போயிட்டுருக்கேன். சூப்பராக குருமா பண்ணிட்டா பார்த்தீங்களா. அவள் செய்கிற வேலை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிட்டே இருந்து தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எந்த ஒரு அசம்பாதமும் இது வரைக்கும் நடந்ததில்லை. அழகாக கத்தியில் அருவாமனையிலலாம் காய்கறி நறுக்கிறா. இப்போ மாவும் பிசைய ஆரம்பிச்சிட்டா. இந்த மாவு நான் தான் பிசைஞ்சு வச்சேன்.
இந்த மாவு நான் தான் பிசைஞ்சு வச்சேன். அழகாக அவள் சப்பாத்திக்கிட்ட வந்துட்டாள். சரி ஓகே, அவளுக்கு இன்னும் கை பழகலை, அழகாக செய்யணும் ரவுண்டாக அழகாக அப்படிங்கிறதுக்காக தான் எப்போயாவது ஒரு டைம் வந்து அவளை வந்து கிச்சனில் விட்டு சூப்பராக அவளை செய்ய சொல்லிகிட்ருக்கேன். இந்த கல் வந்து எங்கள் வீட்டில் டைல்ஸ் போடும்போது இந்த மார்பிள் வாசலில் கிரானைட்டு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் மீந்தது தான், அதில் 2 சப்பாத்தி கல் செஞ்சுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து வெஜிடபிள் கட் பண்ணவும், இன்னொன்று வந்து இந்த சப்பாத்தி போடவும் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மாவும் நிறையா தேய்க்க வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக வருது. அதில் தான் தேய்ச்சின்னு இருக்கா. இன்னும் அந்த ரவுண்ட் ஷேப் அவளுக்கு வரல, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவள் என்ன அவளால் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அதை ஒவ்வொரு வீடியோவுமே நான் ரெடி பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்க முடியாது. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும், அதை வந்து நம்ம பொறுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு அவள் செய்கிற வேலைகள் பிடிச்சிருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, வேறு என்ன மாதிரி அவளுக்கு ஃபீல்டில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அவளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவளுடைய சின்ன சின்ன வேலைகளை ரசித்து. ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு நம்ம அதை வந்து ஆரம்பத்தில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து தான் வந்திருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவள் யாருக்காவது ஒரு ரோல் மாடலாக இருந்து அவள் செய்கிற வேலைகளை வந்து யாராவது அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பி நான். ஓகே, இதுவும் கடந்து போகணும், வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போயிட்டுருக்கோம். அப்படி தான் வந்து இவ்வளோ லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அழகாக இது வந்து ட்ரை ரொட்டி பண்ணியாச்சு. அவளுக்கு வந்து நான் சொன்னால் ஏற்கனவே தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, நித்யஸ்ரீக்கு வந்து சப்பாத்திங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் சொல்கிறது வந்து கோதுமை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குளுட்டோன் அதிகமாக இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். அப்படிங்கிறதுனால வந்து கோதுமை ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இருந்தாலும் எப்போயாவது அப்படிங்கும்போது ஓகே. ஆனால் அவளுக்கு பிடிச்சதுங்கிறது சப்பாத்தி. 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிடுவாள், அந்தளவுக்கு அவளுக்கு அதில் பிடிக்கும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தான் கடவுள் வந்து நம்மகிட்ட தள்ளி வைப்பாருங்கிறது தான் உண்மை. அதனால் நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம். வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டு வரோம். அதனால் அவள் ரொட்டி பண்ணிட்டா. அதாவது ட்ரையாக பண்ணுறது வந்து ரொட்டின்னு சொல்லுவோம். எண்ணெய் போட்டு செய்கிற சப்பாத்தி, அவ்வளோதான். இது சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த குருமா கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நித்யஸ்ரீ செஞ்சது எப்படி இருக்குன்னு. யாருக்கெல்லாம் நித்யஸ்ரீ கையால் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது சொல்லுங்கள். சூப்பராக அழகாக செஞ்சாச்சு. நம்ம ஆரம்பத்தில் கஷ்டம்னு சொல்கிறோம், ஆனால் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்போது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம நித்யஸ்ரீ செஞ்ச சப்பாத்தி குருமா தொட்டுக்க வந்து ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. எம்மியான சாப்பாடு. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸும் வந்து எனக்கு பூஸ்டிங்காக இருக்குது. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து நித்யஸ்ரீயோட லைஃபு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன பண்ணலாங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அவள் வந்து செஞ்சுட்டு அழகாக சாப்பிடுன்னு சொன்னேன். ஏன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது, அவளாக உணரணுங்கிறதுக்காக தான் அவளையே சாப்பிட சொன்னேன். அவள் வந்து எப்பயுமே ரசனைக்காரி, ரசித்து செய்வாள், ரசித்து சாப்பிடுவாள். உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தியும் குருமாவும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.